Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 3.10 இருந்து sum number 16 பார்க்க போகிறோம். Important 5 mark question with practical application sum. Suppose that a satellite in space, இது வந்து ஒரு earth, நான் white கலரில் ரவுண்ட் போட்டிருக்கிறது earthனு வச்சுப்போம், பூமி. இந்த பூமியோட மேற்பரப்பில் தான், பூமிக்கு மேலே தான், ஸ்பேஸில் தான் சேட்டலைட் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, சேட்டலைட் இருக்கும். An earth station and the center of the earth all lie in a same plane. அதாவது இது center of the earth, நான் சொல்கிறது இந்த இடம் C, இது எர்த்து இல்லையா, இந்த ரிம் வந்து ரேடியஸ். இது எல்லாமும் ஒரே பிளேனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மூணு, இது வந்து சென்டர், இது வந்து எர்த், இது வந்து சேட்டலைட் ஸ்டேஷன். அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கோஆர்டினேட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் வச்சுக்கிறேன். லெட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த எர்த், இது ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஓகே, அடுத்தது லெட் கேபிட்டல் ஆர் பி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் டு த சேட்டலைட், இது வந்து கேபிட்டல் ஆர். அதாவது சிஇ கரெக்டாக இங்கே எழுதிடுறேன், சிஇ இஸ் ஈக்குவல் டு ஆர் அண்ட் சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். Let D be the distance from the earth station to the satellite. Earth station E ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் E, இந்த D. அதாவது ES is equal to D. சம்மில் கொடுத்துருக்கிற விஷயத்தை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோஆர்டினேட்ஸை கரெக்டாக எழுதணும். ஓகே, let 30 degree be the angle of the elevation from the earth station to the satellite. அப்போ எர்த் ஸ்டேஷன்லேருந்து சேட்டலைட்டுக்கு இந்த இடம் 30 degree. And if the line segment connecting earth station and a satellite subtend an angle, இந்த இடம் of alpha, இந்த இடம் alpha at the center of the earth, then prove that D is equal to capital R root of 1 plus R by R whole square minus 2R by R cos alpha. இது ஈஸி, இந்த ப்ரூஃபை கொண்டு வர்றது ஈஸி. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணி அந்தந்த அவங்க சம்மில் கொடுத்துருக்கிற விஷயத்தை அங்கங்கே மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த சம்மை கொசைன் ரூல் யூஸ் பண்ணி போட போகிறோம். பை கொசைன் ரூல் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2R கேபிட்டல் ஆர் காஸ் ஆல்ஃபா. ஓகே, அடுத்ததா நம்மள கொடுத்துருக்கிற ப்ரூஃப் வர்றதுக்காக போத் சைட் டிவைடிங் பை ஆர் ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2R ஆர் பை ஆர் ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். லெஃப்ட் சைடில் டி ஸ்கொயர் பை r square is equal to r square by r square plus 1 minus 2r by r cos alpha. Okay, by cross multiplication இந்த r square இந்த பக்கம் வரும். Therefore d square is equal to r square into r square by r square plus 1 minus 2R capital R divided by capital R cos alpha. நமக்கு தேவை D தான் இல்லையா, D is equal to square root of R square into R square by R square plus 1 minus 2R by capital R cos alpha. இந்த ரூட்டை விட்டு R மட்டும் வெளியில் எடுத்துடலாம். அப்போ லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் என்னென்னா, சம்முக்கு ப்ரூஃப் வர்ற மாதிரி எழுதிடலாம். ஆர் ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2R கேபிட்டல் ஆர் காஸ் ஆல்ஃபா. ஓகே, நம்ம இந்த சம்மில் ஒரு வேலையுமே செய்யலை. சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்ட டைம் மட்டும்தான் நமக்கு வேலை. மீதி எல்லாம் கொசைன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் கொடுத்த உடனேயே ஆன்சர். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறோம், டிவைடிங் போத் சைட் பை ஆர் ஸ்கொயர். சிரமம் இல்லாத வேலை,
ஆனால் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இங்கே எங்கே நீங்கள் சைனிங் எரரோ அல்லது இந்த பர்பஸபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்ய தவறினாலோ சம்மோட ஆன்சர் வராது. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.